சரி, நெக்ஸ்ட்டு இதனோட கண்டினியூட்டி பார்க்கலாம். ரைட்டா? இன் எஸ்ஐ யூனிட்ஸ், அதாவது பாயிண்ட் 3 கூலும்பிதியோட பாயிண்ட் 3 இன் எஸ்ஐ யூனிட் கேஸ் ஈக்குவல் டு, நான் கேன்னு என்ன சொன்னேன் ஏற்கனவே, ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கூலும்னு சொன்னேன். இது கூலும் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் விகிதாச்சார மாறிலி, அது மாறும். எப்படி மாறும்? ரெண்டு சார்ஜஸுக்கு நடுவில் என்ன மீடியா இருக்கிறது என்பது. மீடியா என்னென்னது? இப்போ வேக்கமை வச்சு நம்ம சொன்னோம். அதுக்கு பதிலாக தண்ணியை வச்சுருக்கேன் ரெண்டு மீடியத்துக்கு நடுவில் அப்படின்னா அதுக்கு அந்த தண்ணி வந்து எதிர்ப்பை கொடுக்கும், ஃபோர்ஸ் போகிறதுக்கு எதிர்ப்பை கொடுக்கும். அல்லது ஒரு கிளாஸை வைக்கிறேன், அது எதிர்ப்பை கொடுக்கும். அப்போ ஃபோர்ஸ் வலிமை கம்மியாகும். ரைட்டா? அப்போ இந்த கே தான் மாறும். அதுதான் என்ன சொல்லுவாங்க? ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா கூலும்ஸ் லான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அந்த கே இன் எஸ்ஐ யூனிட், எஸ்ஐ யூனிட்டில் வந்து அந்த கேக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 1/4πε0. E0ன்னு கொடுத்துருக்கான்ல, எப்சிலான் 0. அந்த இ மாதிரி இருக்குது பார்த்தியா? இ மாதிரி போடக்கூடாது, அப்படி ரவுண்ட் பண்ணி போடணும். அதுக்கு பேர் எப்சிலோன்னு சொல்லுவாங்க. எப்சிலோன்னு சொல்லுவாங்க. EPSILON, EPSILON, எப்சிலோன் 0. கீழே என்ன போட்டுக்க? 0 அப்படின்றான். அப்போ எப்சிலோன் 0ன்னு மீனிங் என்னென்னா பெர்மிட்டிவிட்டி இஸ் நில் அப்படின்ற, அதாவது எதிர்ப்பு இல்லைன்ற அர்த்தம். போதுமா? கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். 0னா கம்மியாக. பெர்மிட்டிவிட்டின்னு என்னது? பெர்மிட்டிவிட்டினா அனுமதித்தல், அதாவது அனுமதிக்கிறது கம்மியாக இருக்கிறது. பெர்மிட்டிவிட்டி, பெர்மிஷன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ பெர்மிட்டிவிட்டின்னா அதனோட எதிர்ப்பை தான் குறிக்குது. ரைட்டா? இப்போ வேக்கமில் பெர்மிட்டிவிட்டி என்னது? 0. ரெண்டு சார்ஜஸ் நடுவில் காற்று இருந்து வேக்கம் இருந்ததுன்னா, வெற்றிடமாக இருந்தால், காற்று இல்லாமல் எது இல்லாமல் இருந்தால், அது பெர்மிட்டிவிட்டி என்னது? ரொம்ப, அதாவது கம்மியாக இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் வேகமாக போகும். பெர்மிட்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வேகமாக போகும். அப்போ நடுவில் உள்ள மீடியத்துக்கு பெர்மிட்டிவிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அது அந்த ஃபோர்ஸை தடங்கள் ஏற்படுத்தும். இப்போ அந்த எப்சிலோன்ன்றது என்னது? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். ரைட்டா? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் சொல்லுவாங்க. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ சரி, இந்த ஃபோனே வேலை செய்ய மாட்டேங்குது. சரி பட்சம். அப்போ இந்த பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்கான்? ஃபோன் நல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபோன் சரியில்லை. இதில் என்ன போட்டிருக்கான்? இன் எஸ்ஐ யூனிட்டில் வந்து கேஸ் ஈக்குவல் டு 1/4πε அப்படின்றான். 4πε. எப்சிலோன் என்னது? எப்சிலோன் 0. இது என்ன? எப்சிலோன் 0 எதை குறிக்குது? இந்த பெர்மிட்டிவிட்டி இன் வேக்கம். எப்சிலோன் 0 பெர்மிட்டிவிட்டினா அந்த வேக்கமில் அது அந்த ஃபோர்ஸை அனுமதிக்கு, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற வேக்கம் அதை அனுமதிக்கக்கூடிய தடங்களை சொல்லுது. எவ்வளோ ஆரம்பிக்குது? 0, ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ இட்ஸ் வேல்யூ ஈஸ், இதனோட வேல்யூ என்னது? கேவோட வேல்யூ சொல்கிறான். எங்கே? கேவோட வேல்யூ என்னது? 9 × 10⁻⁹ 10⁻9ன்றான். 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அண்டு கூலும் -2ன்றான். கூலும் -2. ரைட்டா? இதுதான் அதாவது இதுக்கு மீனிங் என்னது? நியூட்டன், அது நியூட்டன் எதை குறிக்குது? அந்த ஃபோர்ஸை குறிக்குது. அப்போ மீட்டர் ஸ்கொயர்ன்றது ரெண்டுக்கு நடுவில் தூரத்தை குறிக்கிறது. கூலும்ன்றது சார்ஜை குறிக்கிறது. ரெண்டு பொருளுக்குள்ள சார்ஜை குறிக்கிறது. ரைட்டா? இதனோட எஸ்ஐ யூனிட், அதாவது நல்லா பார்த்துக்கோ. இந்த பெர்மிட், இந்த ஈன்னு என்னது? கேவோட கே என்னது? மாறிலி, கூலும் மாறிலி. இதனோட அளவு எவ்வளவுனா 9 × 10⁻9 நியூட்டன். நியூட்டன்னா ஃபோர்ஸோட அளவு இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸு டிவைடட் பை கூலும் ஸ்கொயர்பாங்க. அந்த கீழே உள்ள கூலும் ஸ்கொயர் மேலே வந்தோன்னா C-2 ஆகிடுது. ரைட்டா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹென்ஸ் ஆகவே ஹியர், இங்கே நல்லா பார்த்துக்கோ, இங்கே ஹியர் எப்சிலோன் 0. எப்சிலோன் 0ன்னு என்னது? அந்த வேக்கமில் எப்சிலோன் அனுமதி. அதாவது எப்சிலோன் 0 இஸ் எப்சிலோன் 0ன்னு என்னன்னு சொல்கிறான் பாரு. இஸ் த பெர்மிட்டிவிட்டி ஆஃப், ஏற்கனவே பெர்மிட்டின்னு சொல்லிட்டு இல்லை, ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அல்லது வேக்கம். அண்டு நல்லா பார்த்து சொன்னால, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் வேக்கம். பெர்மிட்டிவிட்டி அனுமதி, எதிர்ப்பு.
அதாவது அது கொடுக்கக்கூடிய எதிர்ப்பை சொல்லுது ரைட்டா. வேக்கமில் 2 சார்ஜ் பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் வேக்கம் தானே இருக்குது, அது கொடுக்கக்கூடிய எதிர்ப்பை குறிக்கிறது. எதிர்ப்பு என்னது? 0. எது? எப்சிலோன் 0 அப்படின்னா எதிர்ப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. பெர்மிட்டிவிட்டினா அது தடங்கள், அது கொடுக்கக்கூடிய தடங்கள் அல்லது அனுமதி எவ்வளோ அனுமதிக்குதுன்றதை பார்க்கணும், அதான் சொல்லுவாங்க. அண்ட் இட்ஸ் வேல்யூ, இதோட மதிப்பு என்னது? எப்சிலோன் 0ஓட மதிப்பு என்னென்னா 1/4πk. அங்கே என்ன பார்த்தா k = 1/4π எப்சிலோன் 0 பார்த்தோம். இந்த கேக்கு பதில் எப்சிலோன் 0 இருந்தது. அந்த ஃபார்முலாவில் இந்த k = மேலே இருக்கு இல்லையா, 1/4π எப்சிலோன் 0. எப்சிலோன் 0 லெஃப்ட் சைடில் போச்சுன்னா k கீழே வந்துடும். k கீழே வந்துடும்ல, அதனால் எப்சிலோன் 0 = 1/4πk. அப்போ இந்த எப்சிலோன் 0ஓட மதிப்பு என்ன, எவ்வளோ தடங்களை கொடுக்குது அப்படின்னா 8.85 × 10⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் -1 அண்ட் மீட்டர் -2 அப்படின்றான். ஏன் கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ இந்த நியூட்டன் மேலே வந்துச்சுன்னா நியூட்டன் -1, மீட்டர் ஸ்கொயர் மேலே வந்துச்சுன்னா மீட்டர் -2 ரைட்டா. அதுக்கு என்ன கொடுத்துருக்கான், அதுக்கு என்ன கொடுத்துருக்கான், அதே சேம் தான் ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நீங்கள் கரெக்டாக இந்த இதில் மனப்பாடம் பண்ணிக்கணும், இந்த இதில் யூனிட்லாம். சரி, நெக்ஸ்ட்டு த மேக்னிடியூட் அளவு ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ மேக்னிடியூட்னா அளவு, எதனோட அளவு? த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ எலக்ட்ரான் என்னது? அதாவது நிலை மின் சக்தி, அதாவது அந்த நிலை மின் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் என்னது? ஒரு அந்த புள்ளியில் உள்ள சார்ஜ், நிலையாக இருக்கக்கூடிய சார்ஜ். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும் ஒரு புள்ளியில், இல்லை நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும் ரைட்டா. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அது உண்டாக்கக்கூடிய விசை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அந்த ஒரு புள்ளியில் உள்ள நிலை மின்சாரம் உண்டாக்கக்கூடிய ஸ்டாட்டிக் நிலை மின்சாரம், அதாவது நிலை மின் சுமை, நிலை சார்ஜ், ரெண்டு ஒன்று தான். அது உண்டாக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஒரு விசை எப்படி இருக்குது? பிட்வீன் 2 சார்ஜஸ், அந்த 2 சார்ஜஸ் நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் உண்டாகுது இல்லையா. 2 சார்ஜ்டு புள்ளிகள் இருக்குது, பார்ட்டிகள். அந்த பார்ட்டிகள் நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் உண்டு, நிலை மின் விசை உண்டாகிறது ரைட்டா, உண்டாகிறது. ஈச் ஆஃப் 1 கூலும், ரெண்டுமே என்னது? ஒரு கூலுமாக இருக்கிறது. ஈச் ஆஃப் 1 கூலும்னு என்னது? 2 பாயிண்ட்டு ஒரு கூலும். அதோட பவர் எவ்வளவு? சார்ஜு நல்லா பார்த்துக்கோ. என்ன சொல்கிறான் பார்த்து, த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட அளவு எவ்வளோ என்றால், எதுக்கு எப்படி எது அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்? 2 சார்ஜ் புள்ளிகளுக்கு நடுவில் தானே இருக்கும். 2 புள்ளிகள் இருக்குது, அதுக்கு நடுவில் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் ஃபோர்ஸ் உண்டாகும், விசை. அப்போது அந்த 2 சார்ஜ்டு புள்ளிகளில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது ஒவ்வொரு புள்ளியில்னு பார்த்தீங்கன்னா 1 கூலும் இருக்குது. இப்போ Q1ல் 1 கூலும், Q2ல் 1 கூலும் சார்ஜ் இருக்குது. இந்த 2 சேர்ந்து உண்டாக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா. நல்லா பார்த்து, மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அந்த மேக்னிடியூட் அளவு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட அளவானது எங்கே? பிட்வீன் 2 சார்ஜஸ், இந்த 2 சார்ஜஸ்க்கு நடுவில். அப்போ ஈச் ஆஃப் 1 கூலும்ன்றான். அப்போ ஈச் ஆஃப் 1 கூலும், அந்த 2 சார்ஜுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் மேக்னிடியூட் இருக்குது. ஆனால் அந்த 2 சார்ஜ் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு சார்ஜும் ஒரு கூலும் வச்சுருக்கு. ஈச் சார்ஜ் ஆஃப் 1 கூலும் அப்படின்னா ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒரு கூலும் சார்ஜ் இருக்கிறது. அப்போ அதுக்கு நடுவில் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் மேக்னிடியூட் உண்டாகிறது அப்படின்றான். அண்டு அந்த 2 புள்ளிகளும் செப்பரேட்டட், பிரிக்கப்பட்டுள்ளது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரிக்கப்பட்டுள்ளது? அண்ட் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். 1 மீட்டர் தூரத்தில் 2 புள்ளிகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு மீனிங் என்ன? 2க்கு நடுவில் 1 மீட்டர் தூரம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு புள்ளியிலையும் எவ்வளோ சார்ஜ் இருக்கிறது? 1 கூலும் சார்ஜ் இருக்கிறது. அப்போ இந்த ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒரு கூலும் சார்ஜ் இருக்குது, ரெண்டுமே 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. இதை தான் சொல்கிறேன், செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். அண்ட் இஸ் கேல்குலேட்டட் அஸ் ஃபாலோஸ். அப்போ நம்ம இதை கேல்குலேஷன் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? ஏற்கனவே பார்த்தவங்கள ஃபார்முலா, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் டைரக்ஷன் போட்டு பார்த்தோம். என்ன போட்டோம்? கே மாறிலி போட்டிருந்தோமா கே. அதுக்கடுத்து என்ன போட்டிருந்தோம்? Q1 Q2 பை R². அதுக்கடுத்து என்னது? R hat 1 2ன்னு போட்டிருந்தோம். அதான ஃபார்முலா. அதாவது
மேக்னிடியூட் ஆஃப் அளவு, ஃபோர்ஸோட அளவு எவ்வளவு, அதை தான் இந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் போட்டிருக்கேன். இப்படி போட்டால் ஃபோர்ஸ்னு போட்டு எஃப்னு போட்டு 2 கோடு போட்டேன்னு சொன்னால் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ்னு அர்த்தம். அந்த ஃபோர்ஸோட அளவு எவ்வளோ இருக்குது, இப்போ 2 புள்ளிகளுக்கு நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னா அதுதான் சொல்ல ஃபோர்ஸ் அளவு எவ்வளவு, கே இன்ட்டு ஏற்கனவே பார்த்தோம்ல Q1 அண்ட் Q2 பை R² இன்ட்டு ஆர் ஹேட் 1 2 ரைட்டா. இதில் அப்போ கேக்கு என்ன போடுவேன், கேக்கு தான் கொடுத்துருக்கான், என்ன கொடுத்துருக்கான் 9 இன்ட்டு மேலே கொடுத்துருக்கான், 9 இன்ட்டு 10 to the power 9, அது அப்படி போட்டுடலாமா, இந்த 9 இன்ட்டு 10 to the power 9 போட்டான். அப்போ 2 புள்ளி Q1 Q2க்கு நம்ம என்ன எவ்வளோ கொடுத்தோம் சொன்னோம், இப்போ 1 கூலும் சார்ஜ் தானே வச்சுருக்குன்னு சொன்னோம் மேலே. Q1 1 கூலும் தான், Q2 1 கூலும் தான். அப்போ Q1க்கு பதிலாக 1 போட்டேன், Q2க்கு பதிலாக 1 போட்டுட்டேன் ரைட்டா. டிவைடட் பை R2 எவ்வளோ பிரிச்சிருக்கு, 1 மீட்டர் பிரிச்சிருக்குன்னு சொன்னோமா, பார்த்தோம்ல இப்போ தான் சொல்லி கொடுத்தோம் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குன்ட்டு. அப்போ 1 மீட்டர் டிஸ்டன்ஸா, ஆமாம் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ், அப்போ 1 ஸ்கொயர் ரைட்டா. அப்போ இதில் ஆர் ஹேட் 1 2ன்றது என்னது, திசையை தான் குறிக்கும், அது அளவு கிடையாது, ஒன்லி டைரக்ஷன். அப்போ டைரக்ஷனை போய் இங்கே எழுதுன அவசியம் இல்லை. ஆர் ஹேட் ஃபார்முலா இருந்தால் ஆர் ஹேட் 1 2ன்னு போட்டிருக்கான். அப்போ 1ஆம் நம்பர் சார்ஜிலிருந்து 2ஆம் நம்பர் சார்ஜுக்கு விசை செல்லுகிறது ரைட்டா. அப்போ இது திசையை தான் குறிக்கிறது, ஒரு லைனில் செல்லுது, அவ்வளோதான், இது அளவு கிடையாது. அதனால் அதை விட்டுட்டோம். இதை நீ இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், ஏன்னா ஃபோர்ஸோட அளவு என்னது, எஸ்ஐ யூனிட்டில் நியூட்டன் தானே, ஃபோர்ஸோட அளவு நியூட்டன். அப்போ 9 இன்ட்டு 10 to the power 9 நியூட்டன் முடிஞ்சதா. அப்போ திஸ் இஸ் பாரு 9 இன்ட்டு ஃபோர்ஸ், ஒரு சின்ன ஒரு கூலும், இந்த புள்ளியில் 1 கூலும் சார்ஜ் இருக்குது, அந்த புள்ளியில் 1 கூலும் சார்ஜ் இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு எவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் வருது பாரு அப்படின்னு, ரொம்ப ஹெவியாக இருக்குது. 9 இன்ட்டு 10 to the power 9 நியூட்டன், 9 கடுது 9 சைவரை போடணும், 10 to the power 9 சைவர் நியூட்டன். அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கூலும் ஒரு பாயிண்டில் இருந்தது, அங்கிட்டு ஒரு பாயிண்டில் இருந்ததுன்னா இவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் உண்டாகுதுன்னா பயங்கரமான ஃபோர்ஸ்னு அர்த்தம். அதான் சொல்கிறான், திஸ் இஸ் ஏ ஹூஜ் குவான்டிட்டி, இது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. ஒரு கூலும்க்கு எப்படின்னா ஒரு 10 கூலும்னு என்ன செய்கிறது, பயங்கரமான ஃபோர்ஸாக இருக்கும் ரைட்டா. அப்போது திஸ் இஸ் த ஹூஜ் குவான்டிட்டி ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு த வெயிட் ஆஃப் த 1 மில்லியன் டன். பாரு, 1 மில்லியனால 10 லட்சம், 10 லட்சம் டன்னு, ஒரு டன்னுன்னு என்னது 1000 கிலோ, 10 லட்சம் 1000 கிலோ, ஓ அதாவது 10 லட்சம் டன்னுன்னா 1000 கிலோ, 10 லட்சம் 1000 கிலோ இருக்குதுன்னு சொல்கிறான். இதோட பவர் அப்படின்னா சன்னா தண்டி பவராக, ஒரு கூலுமுக்கு இவ்வளோ பவர் இருக்கு சார்ஜ் மின்சாரத்துக்கு பாரு அப்படின்றான். அப்போ திஸ் இஸ் த ஹூஜ் குவான்டிட்டி ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய ஈக்குவலன் சமமாக இருக்கிறது. எதற்கு, டு த வெயிட் ஆஃப் த வெயிட்னா பாரம், எதை 1 மில்லியன் டன் பாரத்துக்கு சமமாக இருக்கிறது இதனோட ஃபோர்ஸு அப்படிங்கிறான். அப்படின்னா இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட பன்மடங்கு பெருசு ரைட்டா. அப்போ வி நெவர் கம் அக்ராஸ் 1 கூலம் ஆஃப் சார்ஜ் இன் ப்ராக்டிஸ். நம்மளோட இந்த பாரு, வி நெவர் கம் அக்ராஸ், நம்மளால் இது இந்த மாதிரி நம்மளால் வர முடியாது, கம் அக்ராஸ் இது தாண்டி வர முடியாது. எதை தாண்டி, 1 கூலம் ஆஃப் சார்ஜ், இந்த மாதிரி 1 கூலம் சார்ஜ் உள்ள ஒரு மின்சாரத்தை தாண்டி நம்மளால் வர முடியாது. ஏன்னா இவ்வளோ 10 லட்சம் டன்னு, 10 லட்சம் டன்னுன்றது எவ்வளோ வெயிட்டு, அவ்வளோ வெயிட் பவர் இருக்குன்றான் 1 கூலம் சார்ஜ். அதனால் நம்ம இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறோம், வி நெவர் கம் அக்ராஸ் 1 கூலம் ஆஃப் சார்ஜ் இன் ப்ராக்டிஸ், நடைமுறையில் நம்ம இது செய்ய முடியாது அப்படிங்கிறான். அப்போ மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஃபினாமினா இன் டே டு டே லைஃப் இன்வால்வ் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மைக்ரோ கூலும். ஆமாம், மைக்ரோ கூலும்னா மைக்ரோன்னு என்னது 10 to the power -6 ரைட்டா. மைக்ரோனா ஆமாம் 10 to the power -6 தான் நினைக்கிறேன். அப்போ இங்கே பாரு, நான் அதுக்கு என்ன சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஃபினாமினா, அது அதிகமான ஒரு மின்சார தத்துவமானது எப்படி இருக்குது, இன் டே டு டே லைஃப் நம்மளோட வாழ்க்கையில் நடக்குது. இவ்வளோ வருஷம் நம்ம 1 கூலமில் நம்ம நடைமுறையில் பார்த்ததும் கிடையாது, நம்மளால் செஞ்சதும் கிடையாது. ஆனால் நம்ம டெய்லி செய்கிறோம், இந்த சார்ஜ் ஃபோர்ஸ் உண்டாக்குறோம். அது எப்படி மைக்ரோவில் இருக்குது ரைட்டா, மைக்ரோ அளவு ரொம்ப கம்மியான கூலும் சார்ஜில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றான்.
அப்போது நல்ல பாரு, மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஃபினாமினா இன் டே டு டே லைஃப், அன்றாட வாழ்க்கை, டே டு டேனா ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் இன்வால்வ் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மைக்ரோ கூலும். ஒரு கூலும்னா அவ்வளவு 10 மில்லியன் வெயிட்டு, அப்போ மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா, மைக்ரோ கூலும் அளவில் தான் நம்ம மிக கம்மியான ஒரு கூலும் அளவு தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அல்லது நேனோ 10⁻⁹. ரைட்டா, -9 கீழே. இப்போ மைக்ரோ 10⁻6 அப்படின்னா 0.000001. அப்போ நான் இது நான் என்ன நேனோ 10⁻⁹ 0.000000 பாயிண்ட்டுக்கு எடுத்து இவ்வளோ வருது. ரொம்ப கம்மியான கணக்கு தெரியாத ஒரு கூலும் சார்ஜ் தான் நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம்ன்றான் நேனோ சார்ஜ். ரைட்டா, இது மைக்ரோ சார்ஜ். ரைட்டா, மைக்ரோ 10⁻6, நேனோ 10⁻⁹. இது 10⁻⁻9, 6 கிடையாது. -9னா 1 போட்டு கீழே 10⁻6 அப்படின்னா அது எவ்வளோ, 1 கூட கிடையாது. 0.0050 போட்டு 1 வருது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கூலுமை தான் நம்ம நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு கூலும்ன்றதால தாங்காது. அப்போ 5வது பாயிண்ட், இன் எஸ்ஐ யூனிட்டில் வந்து கூலும்ஸ் லா இன் வேக்கமில் உள்ள கூலும் லா என்னது எஸ்ஐ யூனிட்லன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் த ஃபார்ம் எந்த மாதிரி வடிவத்தில் இருக்குது நல்லா பார்த்துக்கோ. இன் எஸ்ஐ யூனிட்டில் கூலும் விதியானது இன் வேக்கமில் எப்படி இருக்குன்னா, டேக்ஸ் த ஃபார்ம், டேக்ஸ் இந்த வடிவம் எடுத்துள்ளது, இந்த மாதிரி இருக்குன்றான். எப்படி இருக்குது அப்படின்னா, F21 என்னது, 1ஆம் நம்பர்லேருந்து 2ஆம் நம்பருக்கு ஃபோர்ஸ் போகுதுன்னு அர்த்தம். F21 என்னது, 2க்கு அடுத்துல 1லேருந்து 2ஆம் நம்பருக்கு ஃபோர்ஸ் போகுது. ரைட்டா, அதான் டேரெக்ஷன். ஃபோர்ஸோட டேரெக்ஷன் எப்படி இருக்குன்னா 1/4πε0. ε0 ஏன்னு போட்டிருக்கான், வேக்கம். ரைட்டா, அது என்னது, அதான் கேக்கு பதில் தான் 1/4πε0. கே = என்னது மேலே பார்த்தோம்ல, கூலம்ஸ் கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட். ரைட்டா, அது என்ன, அதுக்கடுத்து Q1 Q2/r², அதுக்கடுத்து r⁻12. ரைட்டா. அப்போ இன் மீடியம், இது வந்து வேக்கம் மீடியம். அப்போ இனிய மீடியம், ஒரு மீடியமாக இருந்ததுன்னா பெர்மிட்டிவிட்டி ஒரு மீடியம், இது வந்து வேக்கம் மீடியம். 2 சார்ஜிங் நாட்டில் வேக்கம் மீடியத்தில் இது. அப்போது இனிய மீடியம், ஒரு மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி என்னது, சாதாரண ஒரு பொருளோட கிளாஸை வைக்கிறேன், அதோட பெர்மிட்டிவிட்டி E0 பெர்மிட்டிவிட்டி 0, ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுன்னு அர்த்தம். பெர்மிட்டிவிட்டி E0னா வேக்கம்னு அர்த்தம். அப்போ வெறும் ஈனா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ மீடியம். நல்லா பார்த்துக்க, இருக்கும், E0 இருக்கும், ER இருக்கும், மொத்தம் 3 தான். E மாதிரி போட்டிருக்கானே, இதுதான் எப்சிலோன்னு சொல்லுவாங்க, கிடையாது. நான் உனக்கு புரியாதனால ஈன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது எப்சிலோன் 0, எப்சிலோன் R இருக்கும். இப்போ எப்சிலோன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல், மீடியம். ஒரு மீடியம். இப்போ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த வேக்கம் என்னது, எப்சிலோன் 0. அப்போ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ மீடியம், இன்னொரு மீடியம். கேஸ் இதுக்கு என்னது, வாட்டருக்கு அது இன்னொன்று இருக்கும். அதேமாதிரி பெர்மிட்டிவிட்டி, பெர்மிட்டிவிட்டி. ரைட்டா, பெர்மிட்டிவிட்டி த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் கிவன். அப்போ 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்கிறது, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குல்ல, எஃப் மேலே அம்புக்குறி போட்டு 2 போட்டு அதே சேம் ஃபார்முலா தான் போட்டிருக்கான். 1/4πε, அங்கே எப்சிலோன் 0 போட்டான். ஏன் 0 போட்டான், அது வேக்கமில். இது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம், ஒரு எந்த மீடியத்தையும் அவன் சொல்லலை, அதனால் வெறும் எப்சிலோன்னு போட்டிருக்கான். Q1 அதுதான் சொல்கிறான், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ மீடியம். இன்னும் மீடியம்னா காமனாக போடணும், பெர்மிட்டிவிட்டி மட்டும்தான், இது எப்சிலோன் மட்டும்தான் போடணும். அப்போ இன்னும் மீடியம், ஒரு மீடியத்தில் என்ன பெர்மிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னா, த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் ஃபோர்ஸ் போட்டு இங்கே மட்டும் மாற்றணும், பெர்மிட்டிவிட்டி மட்டும் போடணும். 0 போடக்கூடாது, எப்சிலோன் 0 போடக்கூடாது. இந்த மீடியத்தை அவன் சொல்லலை, அதே இது எழுதிட்டான். ரைட்டா, நெக்ஸ்ட்டு சின்ஸ். ஆகவே இங்கே என்ன சொல்கிறான் தெரியுமா, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ மீடியம் இஸ் கிரேட்டர் தென் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த வேக்கம். அதாவது எப்சிலோன் 0ன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி வேக்கம், அதில் ஒன்றுமே இல்லை, 1 தான் இருக்கும், மேக்ஸிமம் 1 தான் இருக்கும். அப்போ ஒரு மீடியம்னு ஒன்றா வந்தால் பெர்மிட்டிவிட்டி அதை விட அதிகமாக இருக்கும். ஒரு கிளாஸோ வாட்டரோ அதில் பெர்மிட்டிவிட்டின தடங்கள், யாருக்கு தடங்கள் கொடுக்குறது, ஃபோர்ஸ் அதில் கடந்து செல்வதற்கு தடங்கள் கொடுக்குறது. 2 சார்ஜுக்கு நடுவில் வந்து வேக்கம் இருந்ததுன்னா அது வந்து எப்சிலோன் 0, அது வாட்டு ஃபோர்ஸ் வேகமாக போகும். அது பெர்மிட்டிவிட்டி என்னது 1 அப்போ வேக்கமில். அப்போது இதுக்கு பதிலாக கேஸோ ஒரு கிளாஸோ 2க்கு நடுவில் இருந்ததுன்னா
அதனோட பெர்மிட்டிவிட்டி அப்போது வேக்கம் பெர்மிட்டிவிட்டி தான் அதிகமாக தான் இருக்கும். அதான் போட்டிருக்கான் பாரு, என்ன போட்டிருக்கான், அதாவது சின்ஸ் ஆகவே எப்சிலோன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏ மீடியம், அது எப்பயுமே என்னவாக இருக்கும், வேக்கமை விட அதிகமாக இருக்கும், இஸ் கிரேட்டர் தென் எப்சிலோன் 0, ரைட்டா. அப்போது த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட் நடுவில் ஃபோர் பாயிண்ட் சார்ஜஸ், 2 பாயிண்டில் உள்ள சார்ஜஸோட, இப்போ சார்ஜஸுக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸு இன் மீடியம், ஒரு மீடியம் இருந்ததுன்னு சொன்னால் 2 பாயிண்டில் உள்ள சார்ஜஸ் நடுவில் ஃபோர்ஸ் வந்து ஒரு மீடியத்தில் அதர் தென் வேக்கம் தவிர, இப்போ வேக்கமெல்லாம் பார்த்துருந்தேன், வேக்கம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மீடியம் அதாவது வேக்கம் ஏர், இந்த 2 சார்ஜஸ் நடுவில் வேக்கமாக இருக்கணும் இல்லை ஏராக இருக்கணும், அப்படின்னா ஒன்று தான், அதனோட பவர் என்னது 1. அது தவிர தண்ணியோ ஒரு கிளாஸோ இருந்ததுன்னா அதோட பவர் ஜாஸ்தி, பெர்மிட்டிவிட்டி பவர் ஜாஸ்தி, தடங்களை கொடுக்குறது அதிகமாக கொடுக்கும், அப்போ ஃபோர்ஸு கம்மியாக போகும். சரியா? அப்போ அதை போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான், சின்ஸ் ஆகவே எப்சிலோன் இஸ் கிரேட்டர் தென் எப்சிலோன் 0, த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் இன் ஏ மீடியம். ஆகவே இந்த ஃபோர்ஸ்னா விசை, 2 பாயிண்ட் சார்ஜஸ் நடுவில் உள்ள விசை ஒரு மீடியத்தில் அதர் தென் வேக்கம் தவிர்த்து, வேக்கம் 0, அதை தவிர்த்து வேறு ஒரு மீடியமாக இருந்ததுன்னா ஆல்வேஸ் லெஸ் தேன் இன் வேக்கம். அப்போ ஆல்வேஸ் லெஸ் தேன் தேட் இன் வேக்கம், அது என்னவாக இருக்கும், பெர்மிட்டிவிட்டி வேக்கமை விட வேக்கமில் வந்து அதிகமாக இருக்கும், இதில் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்றான், ரைட்டா. த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் இன் ஏ மீடியம் அதர் தென் த வேக்கம் ஆல்வேஸ் லெஸ் தேன் தேட் இன் த வேக்கம், ரைட் தானே. அதாவது பெர்மிட்டிவிட்டி 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து வேக்கமாக இருந்ததுன்னா தடங்கள் கம்மியாக இருக்கும், வேக்கம் தடங்கள் கம்மியாக கொடுக்கும், அப்போ ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போது அந்த வேக்கமுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு மீடியத்தை நான் வைக்கிறேன், ஒரு கிளாஸை வைக்கிறேன், அப்போ தடங்கள் அதிகமாக இருக்கும், அப்போ எது குறையும், ஃபோர்ஸு குறையும். தடங்கள் இல்லைன்னா ஃபோர்ஸ் வேகமாக போகும், Q1லேருந்து Q2க்கு, தடங்கள் அதிகமாக இருந்ததுன்னா ஃபோர்ஸு கம்மியாயிடும். அதைத்தான் சொல்கிறான் பாரு, இங்கே பாரு என்ன சொல்கிறான், த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ், 2 பாயிண்ட் சார்ஜஸ் நடுவில் ஃபோர்ஸ் விசையானது இனி மீடியம், ஒரு மீடியம், அது என்ன மீடியம், வேக்கம் கிடையாது, வேக்கம் தவிர்த்து வேறு ஒரு மீடியம் இருக்குது, அதர் தேன் த வேக்கம் இல்லாமல் வேறு ஒரு மீடியம் இருக்குது 2 பாயிண்ட்டுக்கு நடுவில், அப்படின்னா ஃபோர்ஸ் என்னவாகும், இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் தேட் ஆஃப் த வேக்கமை விட கம்மியாகும் ஃபோர்ஸ். அதான் சொல்கிறான், இந்த மேலே ஃபோர்ஸ்னு போட்டுக்கானே, அந்த ஃபோர்ஸு இதுதான் குறைக்கும், ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் இன் ஏ மீடியம், ஒரு மீடியத்தில் வேக்கம் தவிர்த்து வேறு ஒரு மீடியமாக இருந்ததுன்னா ஃபோர்ஸ் ஆனது என்னவா இருக்கும், ஆல்வேஸ் லெஸ் தேன் தேட்டாக இந்த வேக்கமை விட கம்மியாகத்தான் இருக்கும், ஏன்னா வேறு ஒரு மீடியத்தில் அது கடந்து செல்வது ரொம்ப கஷ்டம், அப்போ ஃபோர்ஸோட வலிமை கம்மியாயிடும், ரைட்டா. நல்லா பார்த்து படிச்சுக்கணும். வி டிஃபைன், நாம் விளக்குகிறோம் த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இப்போ நம்ம ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, இப்போ லிசா 100 மார்க் எடுக்கிறா, உமா 50 மார்க் எடுக்கிறா, அப்போது லிசா 100னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி நம்ம பார்க்கணும், 2க்கு உள்ள தொடர்பு என்னது 1/2, லிசா 100, அப்போ உமா 50, அப்போ அதில் பாதி தான் எடுத்திருக்கா, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினதே 1/2, பாதி மார்க் தான் எடுத்திருக்கா. லிசாவை கம்பேர் பண்ணும்போது உமா 50 பாதி மார்க் தான் எடுத்திருக்கா, அதான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அப்போது நம்ம வேக்கம் தான் 0, எப்சிலோன் 0, அப்போ ஒரு பொருளோட பெர்மிட்டிவிட்டி நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும், அந்த பொருள் அதான் எப்சிலோன் சீக்கல் டு அந்த பொருளோட பெர்மிட்டிவிட்டி பை என்னது நம்ம வேக்கமோட பெர்மிட்டிவிட்டி, அதான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இப்போ என்னால் பார், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னா வி டிஃபைன் த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஃபார் எ கிவன் மீடியம். ஒரு மீடியத்தோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி என்னவென்றால் அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி டிவைடட் பை வேக்கம் பெர்மிட்டிவிட்டி, அதாவது எப்சிலோன் 0. எந்த மீடியத்தோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி நம்ம பார்க்கணுமோ அது பை வேக்கம் பெர்மிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்துடும். அந்த மாதிரி இந்த மாதிரி எப்சிலோன் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, எப்சிலோன் ஆர் போட்டுக்காம பாரு, எப்சிலோன் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். அந்த மீடியத்தோட எந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி பார்க்குறப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி பார்க்கணுமோ அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி எப்சிலோன் டிவைடட் பை எப்சிலோன் 0, அதாவது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த வேக்கம், ரைட்டா. இங்கே பாருங்கள் உதாரணம் சொல்லியிருக்கான், ஃபார் வேக்கம் அண்ட் ஏர். வேக்கம் அதாவது வெற்றிடமாக இருக்கணும் இல்லை காற்றா இருக்கட்டும், இந்த ரெண்டுலேயுமே பெர்மிட்டிவிட்டி எவ்வளவு, இஸ் ஈக்குவல் டு 0. நல்ல இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, அதாவது
ER ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 ரைட்டா, ஒன்று ரைட்டா. அதே மாதிரி ஃபார் அதர் வேறு ஏதாவது மீடியம் இருந்தது, அந்த எப்சிலோனுக்கு பதிலாக வேறு இப்போ வேக்கம் அல்லது காற்றா இருந்ததுன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 1. அந்த காற்று இல்லை வேக்கம் இல்லை, வேறு ஏதாவது மீடியம், ஒரு கிளாஸ் இருக்குது 2 சார்ஜுக்கு நடுவில், இல்லை ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னு சொன்னால் அதனோட பெர்மிட்டிவிட்டி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1, எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் 1 விட. அதாவது எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு 1, கிரேட்டர் தென் 1. இது அடுத்ததில் பார்க்கலாம், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வேகமாக போனால் புரியாது. ஃபோனு வேலை செய்ய மாட்டேங்குது இந்த நேரத்தில் வந்துட்டு. என்ன பண்ணுறது?